அமலாக்கத்துறை அதிகாரி அங்கிட் திவாரி மேலும் ஒருவரிடம் லஞ்சம் பெற்றதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சரவணன் சொல்ல கேட்கலாம். சரவணன், வணக்கம் சரவணன். அந்த நபர் யார்? அவரிடம் எவ்வளவு ரூபாயாக லஞ்சம் பெற்றிருக்கிறார் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கிட் திவாரி? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன சரவணன்? மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பணிபுரிந்து வரும் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கிட் திவாரி கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி திண்டுக்கல் அரசு மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் ரூபாய் 20 லட்சம் லஞ்சம் வாங்கிய போது திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் மதுரை அமலாக்கத்துறை அலுவலகம் மற்றும் அங்கிட் திவாரியின் குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் நடத்திய சோதனையின் போது கிடைக்கப்பட்ட சில ஆதாரங்களின் அடிப்படையில் கூடுதல் தகவல்கள் மற்றும் ஆதாரங்களை பெறுவதற்காக நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று அங்கிட் திவாரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் 3 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விசாரணையில் திண்டுக்கல் அரசு மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் லஞ்சம் வாங்கியது போலவே தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் ஒருவரிடம் அங்கிட் திவாரி லஞ்சம் வாங்கியதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக தெரிகிறது. அங்கிட் திவாரிக்கு போலீஸ் காவல் இன்று மாலையுடன் முடிவடையும் நிலையில் இன்று மாலை அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். அப்போது அங்கிட் திவாரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணையின் முதல் கட்ட அறிக்கையை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த முதல் விசாரணை தாக்கல் செய்யும் அடிப்படையில் இந்த வழக்கில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்த தகவலும், இவர் இதுபோல யாரிடம் லஞ்சம் பெற்றிருக்கிறார் என்ற தகவலும் நமக்கு கூடுதலாக கிடைக்கப்படும் என தெரிகிறது. லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கிட் திவாரி மேலும் ஒருவரிடம் லஞ்சம் பெற்றதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் சரவணன் சொல்ல கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி சரவணன். மேலும் ஒரு முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.